இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் லேண்டுங்க. தெற்கு பார்த்த சைட்டு, கிழக்கு பார்த்த வீடு. 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வருது. 3 BHK வீடுங்க. டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே செம்ம இன்ட்டு ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் இல்லாத மாதிரி ஒரு நீட்டாகவும் சிம்பிளாகவும் கொடுத்துருக்கோம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. அதே மாதிரி பழைய ஸ்டைலில் கொடுக்குற மாதிரியே நம்ம கிரில்ஸ் எல்லாமே கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது. பார்க்கிங் ஏரியா அளவு எவ்வளோண்ணா? இந்த பார்க்கிங்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 11.5க்கு 19.5. ஓகே, தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தி டூவில் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. டைல் ஒர்க்குங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். சூப்பருங்க. பார்க்கிங் ஏரியாலே ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க போல். ஆமாங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்களா? ஆமாங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சம்ப் கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணிக்கு ஒன்று, உப்பு தண்ணிக்கு ஒன்று. ஓகேண்ணா. 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வருங்க. அது போக கார்டன் ஸ்பேஸும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பூச்சொட்டிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்து டோர் ஏன்னா? ஆமாங்க. இந்த மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்துங்க. டீ குட்டில் கொடுத்துருக்கோம். ஹால் நல்லா பெருசாக இருக்கு. அளவு இல்லைண்ணா? 21.5க்கு 16. பெரிய ஹாலுங்க. இந்த 1/3 ஆஃப் தி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. 20 அடிக்கு ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மேலே வந்து சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ண மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஹேங்கிங் லைட்லாம் தொங்க விட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குது. லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க போல. ஹாலில் வர சீலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹனிகோம் பேட்டர்னில் கொடுத்துருக்கோங்க. ஓகே, அது போக உட்டன் தீம்லேயும் ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய லைட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் போல இருக்குது. இந்த சைடு வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்கேன்னா? ஆமாங்க. இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், யூபிஎஸ் ப்ரொவிஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சைடு ஒரு டோர் மாதிரி இருக்குல்ல. இங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கே நமக்கு யூபிஎஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பொருளாம் கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து கிச்சன் கம் டைனிங் பார்த்துலாமோண்ணா? பார்த்துடலாங்க. செப்பரேட்டாக இந்த வீட்டில் டைனிங் இருக்குது, கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் ஸ்பேஸோட அளவு எவ்வளோனா? 10 கேட்டுங்க. டைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் டிசைனில் வந்துட்டு ஒரு உட்டன் இது ஃப்ரேம் விண்டோ கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. அதே மாதிரி உங்கள் சர்க்கிள் டைப்பில் ஒரு கிளாஸி ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்கீங்க. ஓகேண்ணா. இங்கே வந்து வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். இது வந்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸுங்க. ஓகேண்ணா. வாஷ் பேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக அந்த சைடு நமக்கு ஜன்னலில் இருக்குங்க. கிச்சனோட அளவு எவ்வளோண்ணா? இது 10.5க்கு 8ங்க. ஓகே. கிச்சனில் வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் 3D பிரிண்டட் டைப்பில் இருக்கிற மாதிரினா டெய்லர் பண்ணியிருக்காங்க. சாரி, மேட் இல்லை, கிளாஸி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. குவாட்ஸ் மெட்டீரியலில் நமக்கு கவுண்டர் இருக்குது. சிங்கில் என்ன கோல்டன் கலரில் பிளான் பண்ணியிருக்கீங்க போல். ஆமாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா. கிச்சனில் 2 ஜன்னல் இருக்குது. அது போக ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஃபினிஷிங்லேயே அக்லரிக் ஃபினிஷிங்கில் நிறையா யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்ஸு, வால் யூனிட்ஸு, லாஃப்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கேன்னா? ஆமாங்க. ஓகே, பெட்ரூம்ஸ்லாம் காமிக்கிறீங்களா? பார்த்துடலாங்க. பெட்ரூமோட அளவு எவ்வளோண்ணா? 10க்கு 16ங்க. ஓகே. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் 2 பெட்ரூம் இருக்குது. அது வந்து ஒன்று 16 பெட்ரூம் நினைக்கிறேன், கிங் சைஸ் பெட்ரூமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த பெட்ரூமோட கொஞ்சம் குட்டி பெட்ரூம், அது வந்து 8க்கு 16 இருக்குங்களா? ஆமாங்க, 16க்கு 8. ஓகே. ஒரு பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூமோட கொஞ்சம் குட்டி பெட்ரூம்ங்க. அப்போ ஒரு கிட்ஸ் பெட்ரூமு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன சிவில் ஒர்க்கில் பண்ணலாம்னா இந்த ஃப்ரேம்லாம்? இது சிவில் ஒர்க்கில் பண்ணலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் உட்டன் தீம்ஸ் கொடுத்து லேசர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். சூப்பருங்க. இந்த சைடு நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங்லையும் இருக்குது, மேட் ஃபினிஷிங்லையும் கொடுத்துருக்காங்க. இது விண்டோ சீட்டரா? ஆமாங்க. ஓகே. இங்கே ஒரு குஷன் போட்டிங்கன்னா விண்டோ சீட்டர் மாதிரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பெட்ரூமில் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம்னு நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரை ஏரியா ஸ்பேஸ் மாதிரி, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெட் ஏரியா ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட அளவு எவ்வளோண்ணா? இதோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 4.5ங்க. பெரிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. அதனால தான் ட்ரை ஏரியா வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் பிரிச்சுட்டாங்க. வெஸ்டர்ன் க்ளாசெட் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி வால் மவுண்டட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே என்ன பிராண்டில் மாட்டி கொடுக்க போகிறீங்க? பேரிவேர் ஃபிட்டிங்ஸில் மாற்றி கொடுத்துடலாங்க. முக்கியமான ஒரு விஷயத்தையே மறந்துட்டாங்க, பூஜா ரூம் இருக்குது இந்த வீட்டில். பூஜா ரூமோட அளவு எவ்வளோனா? 4க்கு 4.5. ஓகே. வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. டோர் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல போலனா? ஆமாங்க, அது ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. கஸ்டமர் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ளே ஒரு பெரிய டிஸ்பிளே யூனிட் கொடுத்துருக்காங்க. மேலே போயிடலாமாண்ணா? போகலாம். ஓகே. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹால் இருக்குங்க. அப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாமே நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி யூனிக்கான டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த ஸ்பேஸோட லைட்டிங்காக 2 ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஹேங்கிங் லைட்டு, சிஎன்சி கட் ஒர்க்கோட பண்ண மாதிரியான லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு பெரிய ஹால், ஃபேமிலி லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். இதோட அளவு எவ்வளோனா? 21க்கு 16. 21க்கு 16.
2 ஹாலுமே நல்லா பெரிய பெரிய சைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எம்டி யூனிட்லாம் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஃபோட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஃப்ரேமாக வேறு ஏதாச்சும்னா? இது ஆக்சுவலாக ஃபேமிலி ஃபோட்டோக்காக எம்டியாக கொடுத்துருக்கோம். ஓ, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை நேச்சுரல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. அடுத்து நம்ம வந்து இந்த பெட்ரூமை காமிக்கலாம்ண்ணா. இதோட அளவு எவ்வளோண்ணா? 16க்கு 16ங்க. ஓகே, நல்ல ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்கீங்க போல. இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்கோம், கபோர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து விண்டோ சீட்டர் கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்கோம். இது டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாம் நிறைய இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் அந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. லைட் ஒர்க்ஸும் கொடுத்துருக்குறாங்க, ஃபால் சீலிங் ஒர்க்கும் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு எவ்வளோண்ணா? 4க்கு 8ங்க. 4க்கு 8. ஓகே, எல்லா டாய்லெட் கம் பாத்ரூமும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகே ஓகேண்ணா. அடுத்து அந்த பெட்ரூமை பார்த்தலாமா? பார்த்தலாங்க. அளவு நான் ஸ்டார்டிங்கில் நம்ம கீழே டிஸ்கஸ் பண்ணோம்லாங்க. 8க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு. நம்ம டைனிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் ஓப்பனிங் கொடுத்து ஒரு ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. டிசைனர் விண்டோவாக கொடுத்துருக்குறாங்க. அது போக ஒரு நார்மல் விண்டோவும் அந்த சைடு இருக்குது. இந்த சைடு நம்ம வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவு எவ்வளோனா? 5க்கு 8ங்க. 5க்கு 8. ஓ, எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஃப்ரண்ட் பால்கனி பார்த்தலாமாண்ணா? பார்த்தலாங்க. ஃப்ரண்ட் பால்கனி பொறுத்த வரைக்கும் நம்ம எலிவேஷன்லேயே நம்ம பார்த்தோம். அதில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பால்கனியில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிரில் ஒர்க்லாம் பார்க்கும்போது இந்த பால்கனிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் இங்கே யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தானா? ஆமாங்க, வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். ஓகே, வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் மாதிரியே கொடுத்துட்டாங்க. அப்போ பால்கனி ஸ்பேஸோட சீலிங்கில் எல்லாம் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது என்னதுன்னா உட்காந்துக்கலாம் போல், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து உட்காந்துட்டு சார்ஜிங் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஓகே ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. உட்காந்துக்கிறதுக்கு இவங்களே தின்ன கொடுத்துட்டாங்க. நீங்கள் சேர்லாம் கொண்டு வர தேவையில்லை பால்கனிக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் வடவள்ளி லொக்கேஷனில் இருக்குங்க. வடவள்ளியில் இந்த வீடு வந்து பர்டிகுலராக நம்ம கஸ்தூர் நாயக்கம்பாளையம்ங்கிற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. தட்டோடுன்னு சொல்லுவாங்க. தட்டோடு டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கே நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர்பட் வால்லாம் நல்லா ஹைட்டாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 அடி 3.25 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அளவுக்கு நல்லா ஹைட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் 2 டேங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 1.25 கோடிங்க. ஓகேண்ணா. நெகோஷியபிள் ப்ரைஸு. கோயம்புத்தூர் லொக்கேஷனில், அது வடவள்ளி லொக்கேஷனில் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு வந்து ஒரு நல்லா பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ப்ரைஸ் வந்து 1.25 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தானா? ஆமாங்க, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து பார்த்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் என்னன்னா அண்ணாவோட நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள்.